இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உலக காசநோய் விழிப்புணர்வு நாள் எது? உலக காசநோய் விழிப்புணர்வு நாள் எது? ஆன்சர் மார்ச் 24. ஆன்சர் மார்ச் 24. இனி இரண்டாவது கேள்வி, தமிழகத்தை பின்பற்றி எந்த நாட்டில் காலை உணவு திட்டம் அமலாக உள்ளது? தமிழகத்தை பின்பற்றி எந்த நாட்டில் காலை உணவு திட்டம் அமலாக உள்ளது? ஆன்சர் கனடா. ஆன்சர் கனடா. இனி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். புற்றுநோய்க்கு முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நவீன சிகிச்சை முறையின் பெயர் என்ன? புற்றுநோய்க்கு முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நவீன சிகிச்சை முறையின் பெயர் என்ன? ஆன்சர் கார்டிசெல். ஆன்சர் கார்டிசெல். இனி நான்காவது கேள்வி பார்க்கலாம். மாநில அரசுகள் மத்திய அரசிடமிருந்து கடன் வாங்கும் உரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? மாநில அரசுகள் மத்திய அரசிடமிருந்து கடன் வாங்கும் உரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 293. பிரிவு 293. இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக எந்த ஆண்டு நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் முதன்முறையாக எந்த ஆண்டு நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2014 ஆண்டு. ஆன்சர் 2014 ஆண்டு. இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். நிஷை போஜன் யோஜனா என்பது எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் ஆகும்? நிஷை போஷன் யோஜனா என்பது எந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டமாகும்? ஆன்சர் காசநோய். ஆன்சர் காசநோய். இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். 2024 ஆண்டு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று உலக வங்கி கணித்துள்ளது? 2024 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று உலக வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் 7.5%. ஆன்சர் 7.5%. இனி எட்டாவது கேள்வி பார்க்கலாம். காங்கோவில் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? காங்கோவின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜூடித் சுமின்வா டுலுகா. ஜூடித் சுமின்வா டுலுகா. இனி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் பொதுமக்களை சென்றடையும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயலி எது? மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் அனைத்தும் பொதுமக்களை சென்றடையும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள செயலியின் பெயர் என்ன? ஆன்சர் மை சிஜிஹெச்எஸ். மை சிஜிஹெச்எஸ். இனி 10வது கேள்வி பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பு எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது? உலக சுகாதார அமைப்பு எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது?
ஆன்சர் 2035ஆம் ஆண்டுக்குள். ஆன்சர் 2035ஆம் ஆண்டு. அவ்வளோதான். நம்ம இந்த 10 கேள்விகளை பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.